அது ஒரு மழைக்காலம். மற்ற ஆண்டுகளை விட மிக நீண்ட நாட்களாக மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆற்றில் வெள்ளம் செல்வதை பார்க்க அநேகர் கூடி நின்றார்கள். திடீரென்று பாலத்தை கடந்து வந்த ஒரு சிறுவன் தண்ணீரில் விழுந்து தத்தளிப்பதை பார்த்தார்கள். அவ்வப்போது காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்ற சத்தமும் வந்தது. எட்டி பார்த்து கொண்டிருந்த யாரும் உதவி செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தற்செயலாக அங்கே வந்த ஒரு வாலிபன் கூட்டமாயிருக்கிறதே என்று அவனும் ஆற்றினுள் எட்டி பார்த்தான். சில வினாடிகளிலே, ஐயோ, அது என் தம்பி என்று சொன்னவன் மேலாடைகளை களைந்து கொண்டு ஆற்றினுள் குதித்தான். லாவகமாக தம்பியினுடைய சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டே நீந்தி சென்று அவனை காப்பாற்றினான். பல வேளைகளிலே பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் குற்ற உணர்வோடு ஒரு பார்வையாளராக நின்று கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பிரச்சனை ஒருவேளை சரீர பிரகாரமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஆத்தும வாழ்க்கை தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். வங்கிக்கு கடன் வாங்க வந்த ஒருவருடைய தேவை உண்மையானதா இல்லையா என சோதிக்கும் ஒரு அதிகாரியைப் போல பிரச்சனையோடு போராடும் ஒருவருக்கு உதவலாமா இல்லையா என்று அதிகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர உதவி செய்ய நாம் உடனே முன் வருவதில்லை. உங்களை சுற்றி வாழும் எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய அன்பும் உதவியும் தேவையானதாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுள்ள வெளிச்சம் தேவையான ஒருவர் உங்கள் அருகிலேயே கூட இருக்கலாம். உங்களுக்கு இருக்கும் செல்வ செழிப்பை கொண்டு நீங்கள் உதவக்கூடிய ஒருவர் உங்கள் பக்கத்திலே கூட இருக்கலாம். என் செல்வமெல்லாம் போய்விடுமே என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இவர்கள் மீண்டும் என்னை காயப்படுத்தி விடுவார்களோ என்று பயம் கொள்ளாமல் அன்பு செலுத்துங்கள். கைமாறாக எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணமற்றவர்களாக நீங்கள் உங்கள் உதவிக்கரத்தை நீட்டுங்கள். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் என்று இயேசுவும் நமக்கு கூறியிருக்கிறார் அல்லவா? இந்த நாளிலும் நாம் திறந்த கண்களுடனும் காதுகளுடனும் தேவையுள்ளவர்களை கண்டுகொள்வோமா?